வெல்கம் டு ஓஷானிக் எரிஃபேரிஸ் தமிழ் சேனல். ஸோ டெக்னாமெட்ரியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ராப்ளம் நம்பர் 7 and 8. ஸோ ரெண்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மொத்தம் 6 ப்ராப்ளம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ திஸ் இஸ் 7th and 8th ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் த ரெகுலர் வீடியோஸ். அந்த டயத்துக்கு கரெக்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் cot theta equal to 7/8, evaluate 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus sin theta. And then second thing, they have provided another one question, that is cot square theta. So two questions they have asked in the 7th one. Okay, ஏழாவது இதில் மொத்தம் 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முதல் கொஸ்டினை நம்ம எடுத்துக்கிட்டோம். முதல் கொஸ்டின்னா கண்டிப்பாக சைன் டீட்டா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அகைன் காஸ் டீட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ சைன் டீட்டா காஸ் டீட்டா தெரிஞ்சால் மட்டும்தான் we can able to substitute on the sin theta and cos theta. After that we have to go for cot square theta. Okay, so first as usual முதல்ல given data, ரெண்டாவது 2 find, மூணாவது ஃபார்முலா அண்ட் நாலாவது சொல்யூஷன். இந்த 4 இதையும் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கோ ஃபார் அ டீப் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன இருக்குங்கிறத பாருங்கள். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். தேர்டு அதுக்கான ஆப்டான ஃபார்முலா என்னங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி கோ ஃபார் த சொல்யூஷன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ நவ் வி வில் கோ ஃபார் த ப்ராப்ளம். இப்போ அந்த ப்ராப்ளத்தில் வந்து காட் டீட்டா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கிவன் டேட்டா இஸ் நத்திங் பட் காட் டீட்டா ஈக்குவல் டு 7/8. ஸோ காட் டீட்டா 7/8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வந்து வரையணும். ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கோங்க. ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ஏபிசின்னு நான் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த நேம் வந்து இந்த காட் டீட்டா ஆங்கிளில் செட் ஆகணும். ஸோ இங்கே ஆங்கிள் பற்றி எதுவுமே சொல்லலை, எதுவும் நோ இன்ஃபர்மேஷன் ஆன் த கிவன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிளில் நம்ம தான் வந்து வரைஞ்சிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம தான் வரைஞ்சிக்கணும். ஸோ டீட்டாவும் அங்கே வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ காட் டீட்டா ஈக்குவல் டு 7/8ங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கிறது, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காட் டீட்டாக்கு நம்ம டீட்டா எந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே நம்ம டீட்டா போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே டீட்டா நான் போடுறேன் அப்படின்னா, ஸோ காட் டீட்டாவோட ஃபார்முலா என்ன, காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு BC/AB, that is adjacent side divided by AB, opposite side. ஓகே, ஸோ இதுதான் வந்து காட் டீட்டாவோட ஃபார்முலா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் காட் டீட்டா இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டான் டீட்டா. டான் டீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். டான் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent side. Tan theta is equal to opposite side divided by adjacent side. Okay, so opposite divided by adjacent. So இதனோட reciprocal தான் என்னது, this cot theta. So reciprocal போட்டாச்சு. Okay, adjacent divided by opposite போட்டாச்சு. So adjacent side இப்போ ABC நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் எது adjacent side இருக்கும், BC தான் adjacent side. So BC divided by opposite side எது, AB. அப்போ AB is equal to 8. ஸோ இப்படி தான் வந்து BC/AB அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகே, பேஸ்ட் ஆன் த கிவன் நேம் அண்ட் பேஸ்ட் ஆன் த formula for the given trigonometrical ratio, we have taken this particular BC/AB அப்படிங்கிற டேர்மை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா ப்ராப்ளத்துலையும் நம்ம பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட் we will go for the next step. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, we have to go for AB இருக்கு, BC இருக்கு. என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா AC இல்லை. AC இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will apply Pythagoras theorem. ஸோ we know about Pythagoras theorem very well. கடந்த 6 ப்ராப்ளம் நம்ம அந்த Pythagoras theorem எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ AB² + BC² = AC².
hypotenuse squared is equal to remaining side squared. That's all. So AB squared BC squared equal to hypotenuse squared, which is nothing but AC squared. So AC squared equal to AB squared plus BC squared ங்கிற ஃபார்முலா போட்டாச்சு. So already AB என்னன்னு தெரியும் 8, BC என்னன்னு தெரியும் 7. ஓகே, BC சப்ஸ்டியூட் பண்ணுவோம். BC 7 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. AB 8 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. So 8 and 7. So next thing 64, 8 8s are 64, 7 7s are 49. So 64 and 49 கூட்டினா 113. AC squared வந்து ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆஃப் 113. ஸோ இப்போ நம்ம ஏசி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 113 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஃபைண்டட். ஏசியோட லென்த்தை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் பைத்தகோரஸ் தியரம் அண்ட் த கிவன் டேட்டா தட் இஸ் காட் டேட்டா. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்தது என்ன ஸ்டெப்? ஸோ நம்ம அடுத்தது இனி இங்கே டீட்டா அதே டீட்டா வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஹைபாட்னிஸ் இருக்கு. ஸோ சைன் டீட்டா கண்டுபிடிக்கணும்னா சைன் டீட்டா போடுங்க, காஸ் டீட்டா கண்டுபிடிக்கணும்னா காஸ் டீட்டாவோட ரேஷியோ, டேன் டீட்டா கண்டுபிடிக்கணும்னா டேன் டீட்டாவோட ரேஷியோ. ஸோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த பர்டிகுலர் ரேஷியோவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூ கேன் கெட் த சொல்யூஷன். ஓகே, ஸோ நவ் வி வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் டீட்டா அண்ட் தென் காஸ் டீட்டா இது ரெண்டுத்தையும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சைன் டீட்டா, இப்போ சைன் டீட்டா பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏசி அண்ட் காஸ் டீட்டா பார்த்தீங்கன்னா தட் இஸ் அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைபாட்னியூஸ் அண்ட் திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இங்கே தான் நம்ம டீட்டா இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இட்ஸ் அசம்ஷன், அவங்க எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் இங்கே வந்து டீட்டா இருக்குங்கிறத அசியூம் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா வந்து மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ அதை வந்து கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டீட்டா இங்கே வந்து டீட்டா இருக்குன்னா ஏபி இது பிசி. ஸோ ஏபி டிவைடட் பை ஏசின்னு வந்துடும். ஸோ ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் சைட் டிவைடட் ஹைபாட்னியூஸ், அதுதான் வந்து ஏபி பை ஏசி. அதே மாதிரி இங்கே பிசி டிவைடட் பை ஏசி விச் இஸ் நத்திங் பட் அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். காசோட ஃபார்முலா போட்டாச்சு, சைனோட ஃபார்முலா போட்டாச்சு. பேஸ்ட் ஆன் தட் வி ஹவ் டேக்கன் 8 and 113. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த கே போட்டாலும் ஒன்று தான் போட்டாலும் ஒன்று தான். கே எப்படி பார்த்தாலும் இந்த கே அடிப்பு கேன்சல் ஆயிரும். ஸோ யூ வில் கெட் த ஹோல் வேல்யூ ஒன்லி. ஸோ 8 டிவைட் பை ரூட் 113 அண்ட் 7 டிவைட் பை ரூட் 113. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சைன் டீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் தென் காஸ் டீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வி ஹவ் டு மூவ் ஃபார் த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா 1 + sin theta into 1 - sin theta divided by 1 + cos theta into 1 minus cos theta. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 + sin theta 1 - sin theta divided by 1 + cos theta 1 - cos thetaங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 1 + sin theta 1 - sin theta இது என்ன மெத்தடில் இருக்குது அப்படின்னா a + b into a - bங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a + b into a - b அதோடைய ஃபார்முலா அது அந்த ஃபார்முலாவோட இது என்னன்னு தெரியும். ஸோ a² - b², a² - b². ஸோ இதான் அதனோட ஃபார்முலா. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 1 இருக்கு அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா sin theta இருக்கு. ஸோ அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டோம்னா 1² அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல sin theta போட்டோம்னா sin² theta. ஸோ அதே மாதிரி தான் கீழே 1 + cos theta 1 - cos theta, a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல cos² theta இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 1 - sin² theta divided by 1 - cos² thetaன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் sin theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8 divided by root of 113 and cos theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 7 divided by root of 113. Okay, so we have to substitute the values over here. That is, we have to substitute 8 divided by 11√3 over sin theta and then 7 divided by 11√3 in cos theta. Okay, so இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம் அண்ட் cos theta இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா what will happen? 8 divided by root of 113, 7 divided by root of 113 இருக்கும். Okay, next thing what we have to do is we have to go for simplification. So 1 - 8 divided by root of 113 இதை simplify பண்ணா என்ன வரும்? So for example, so பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 - 8 divided by root of 113, 8² னா 8² is nothing but 64 divided by root of 113. Root of 113 into root of 113 we will get 113. So 113. After that 113 LCM எடுக்கிறோம் 113. So 113 minus 64 வரும். 113 minus 64 is nothing but 49. 49 divided by 113 வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 49 divided by 113 இருக்கும்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை பாருங்க. ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இந்த இது சால்வ் பண்ணுறோம். 1 மைனஸ் 7 டிவைடட் பை ரூட் ஆஃப் 113. ஸோ 1 டிவைடட் பை 7 மைனஸ் 1 7 டிவைட் பை ரூட் ஆஃப் 113னா 1 மைனஸ் 7 7 are 49 டிவைடட் பை ரூட் ஆஃப் 113 இன்டூ ரூட் ஆஃப் 113 113 ஈக்குவல் டு 113 எல்சிஎம் எடுத்தோம்னா 113 மைனஸ் 49 வரும். 113 மைனஸ் 49 வில் கிவ்ஸ் 64 டிவைடட் பை 113. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நியூமரேட்டரில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 49 டிவைடட் பை 113. டினாமினேட்டரில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 64 டிவைடட் பை 113. So 49 divided by 113 64 divided by 113 113 and 113 will get cancelled. So automatically you will get 49 divided by 113. So 49 divided by 64 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். So this is the way you have to solve the particular numerator and denominator. I think you will understand this question. Now we will move on to the next question. Okay. So hardly it will take 10 minutes to solve. Okay. இப்போ நான் எடுத்துக்கிட்ட 10 minutes தான் வந்து டைம் எடுக்கும். ஸோ 10 மினிட்ஸுக்கும் கம்மியாக எடுக்கும். இஃப் யூ நோ த கான்செப்ட் வெரி வெல் மீன்ஸ் இட் வில் டேக் ஒன்லி 10 மினிட்ஸ் லெஸர் தென் 10 மினிட்ஸ். ஓகே, செகண்ட் இன்னும் நம்ம வந்து நம்ம முடிக்கல. இந்த இதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காட் ஸ்கொயர் டீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ காட் ஸ்கொயர் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? காட் ஸ்கொயர் டீட்டா ஆல்ரெடி நம்ம வந்து 7/8 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் நத்திங் பட் 7/8 the whole square theta. 7 7s are 49 and 8 8s are 64. Finally you will get the second question answer. That's all. ஸோ ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இப்போ now we will move on to the next question. 8.1ல 8th problem. If 3 cot A equal to 4, check whether 1 minus tan squared A divided by 1 plus tan squared A equal to cos squared A minus sin squared A or not. Okay. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்க டேட்டா என்னன்னா காட் A equal to 4. ஓகே, 3 cot A equal to 4. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் முதல்ல கிவன் டேட்டா அனலைஸ் பண்ணுங்கள். காட் ஏ ஈக்குவல் டு 3 காட் ஏ ஈக்குவல் டு 4. ஸோ ஆட்டோமேட்டிக்லி காட்டிஏக்கு என்ன வரும்? 4 எங்கே போச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். அப்போ 4/3ன்னு வரும். ஸோ அப்படி தான் இந்த 4/3 வந்திருக்கு. ஸோ இந்த 4/3க்கு நம்ம வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டாவில் இந்த ஒரே ஒரு only this thing is available. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் நீங்களே ஒரு அசம்ஷனுக்கு வாங்க. இது இந்த இடத்துல நான் டீட்டா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஏபி என்னவா இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். அண்ட் பிசி என்னவா இருக்கும் அப்படின்னா பிசி will be 3. Okay. So now come for the conclusion. This is opposite side and this is adjacent side. Opposite divided by adjacent side is nothing but cot theta. கரெக்டா? ஸோ இதே தான் நம்ம போன ப்ராப்ளத்துலையும் பார்த்தோம். இங்கே அதே தான். ஸோ காட் தீட்டாக்கு நான் அகைன் ரிப்பீட்டடாக நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ 4ம் 3 இருக்குது. ஸோ ஒன்லி திஸ் லைன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ how to find out this particular line length? Applying Pythagoras theorem. So after applying the Pythagoras theorem, AC squared equal to AB squared plus BC squared. So AB squared என்னன்னு தெரியும் 4 and BC என்னன்னு தெரியும் 3. 4 4s are 16, 3 3s are 9. So 16 plus 9 is 25. So AC equal to root of 25, which is nothing but 5. Okay. So AC is equal to root of 25 வரும் இல்லையா? AC squared. So squared அந்த பக்கம் போச்சுன்னா root. So root 25 வரும். So root of 25 is nothing but 5. Okay. So finally we have finalized the hypotenuse length, that is nothing but 5. So இதை நான் 5 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் நம்ம எப்பவும் கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராப்ளத்துலையும் இதான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஓகே, போன ப்ராப்ளம் வரைக்கும் இதை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் we will go for the finalized step, that is 1 minus tan squared A plus divided by 1 plus tan squared A equal to cos squared A minus sin squared A. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் apply the values for the corresponding ratios, that is tan A கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், sin A கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ tan A கண்டுபிடிச்சா BC divided by AB, the same step இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. the same triangle. So same triangle. Okay. So tan A equal to என்ன வரும்? tan A equal to adjacent side divided by hypotenuse, that is BC divided by AB. BC is nothing but 3 and AB is nothing but 4. Okay, 3/4 over. And then sin A equal to opposite side divided by hypotenuse. Opposite side is nothing but opposite side divided by hypotenuse. What is that? Okay.
ஸோ ஃபஸ்ட்டு சைன் கண்டுபிடிக்கணும். சைன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சைன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் இஸ் நத்திங் பட் 4 அண்ட் தென் adjacent side is nothing, hypotenuse is nothing but 5, so 4 by 5. So again we have to go for cos is nothing but adjacent side divided by adjacent side is nothing but 3, so 3, hypotenuse is nothing but 5, so 3 by 5. ஸோ இந்த மாதிரி 3 ரேஷியோ கண்டுபிடிச்சேன், tan sin cos. ஸோ இந்த 3 ரேஷியோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த 3 ரேஷியோட ஃபார்முலாவை வச்சு with the help of this triangle also we can able to substitute it. ஸோ அப்படி தான் அந்த 3 ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 3 by 4, 4 by 5 and 3 by 5. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 minus tan square dA divided by 1 plus tan square dA. பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அதுதான் கொடுத்துருக்காங்க, 1 minus tan square dA divided by 1 plus tan square dA. ஸோ 1 minus tan square dA divided by 1 plus tan square dA is nothing but tan என்ன கொடுத்துருக்காங்க, tan நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், tan வந்து 3 by 4 கண்டுபிடிச்சோம். அப்போ 1 minus 3 by 4 the whole square as usual divided by 1 plus 3 by 4 the whole square. அப்போ 1 minus 9 by 16, 1 plus 9 by 16. ஸோ இதை வந்து எல்சிஎம் இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 16, இது 16 minus 9 வரும். ஸோ 16 minus 9, ஸோ 16 minus 9 is nothing but 7 divided by 16. ஸோ அதே மாதிரி 16 plus 9 வந்துச்சுன்னா 16 plus 9 is nothing but 25 divided by 16 வரும் கீழே, I mean denominatorல. So automatically the 16 and 16 will get cancelled, so you will get 7 by 25. ஸோ இப்படி தான் வந்து இந்த இது முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வாங்க, cos square dA minus sin square dA. ஸோ cos square dA பார்த்தீங்க அப்படின்னா 4 divided by 5 நம்ம கண்டுபிடிச்சது. சாரி, cos square dA வந்து சாரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cos square dA என்ன 3 by 5. ஸோ இங்கே 3 by 5 the whole square வரும், இங்கே ஃபர்ஸ்ட்டு தப்பாக போட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து sin square dA பார்த்தீங்கன்னா 4 by sin square dA is nothing but 4 by 5 the whole square. ஸோ இங்கே 4 4s are 16 divided by 25 வந்துடும். அண்ட் 3 3s are 9 by 25 வந்துடும். ஸோ இது அப்படியே இது இங்கே வந்திருக்கும், இது இங்கே போயிருக்கும். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 divided by 25 that is 9 divided by 25 minus 16 divided by 25 இருக்கும். ஓகே, ஸோ 9 minus 16 is nothing but 7. ஸோ மைனஸ் தான் வந்து higher value, that is minus 7. So minus 7 by 25 is the answer. Okay, so 7 by 25 is equal to minus 7 by 25 வரும். So automatically we can able to verify that. So some error in this question, so try to understand that. So cos square dA minus sin square dA இருக்கு. So cos square dA னா 3 by 5 தான், 3 by 5 the whole square தான் போட முடியும். And then இங்கே 4 by 5 the whole square னா இங்கே 4 by 5 the whole square தான் போட முடியும். So 3 by 5 minus 4 by 5, so equal to minus 7 by 25 தான் வரும். So it's minus the plus and minus sign எடுத்தோம்னா it will not equal. Suppose the minus sign consider பண்ணலனா it will be equal. That's all. So the problem is over. Next, இதே மாதிரி இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் நம்ம வந்து இன்னும் முடிக்காமல் இருக்கும், that is 9th and 10th. ஸோ அப்கமிங் வீடியோஸில் 9th and 10th ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்க பார்ப்போம். ஸோ இஃப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ மீன்ஸ் ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், subscribe for more videos, and thank you for watching. வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ்.